ஹலோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிவன் எடுத்த 19 அவதாரங்கள் என்னென்ன, அது எதுக்காக எடுத்தாரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது கேகே இன்ஃபர்மேட்டிவ் சேனல். என்னோட பேர் மிஸ்டர் ஒயிட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமன் எடுத்த ஃபர்ஸ்ட் அவதாரம் தான் பிப்லாட் அவதாரம். தத்தீஸ் முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் அவரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிடறாரு. ஏன்னா அவருக்கும் அவரோட குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன முனிவர் தவம் இருக்கும் போது இந்திரன் வந்து அவர்கிட்ட தானமாக அவரோட முதுகெலும்பை கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவரும் அவரோட முதுகெலும்பை இந்திரன்கிட்ட தானமாக கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு. அந்த முதுகெலும்பை வச்சு வஜ்ராயுதத்தை செஞ்சு இந்திரன் விருதாசுரம் அப்படின்ற ஒரு அரக்கனை கொள்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் அவரோட ஒய்ஃபுக்கு தெரிய வருது. இந்த குழந்தை பிறந்தது தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் மரத்தடியில் வச்சுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையோட அத்தை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பெரியவனானதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் தெரிய வருது. நம்மளோட அப்பா அம்மா இறந்ததுக்கான காரணம் இந்த சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனி பகவானுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா சனி பகவான் கெஞ்சனதுக்கப்புறம் அவருக்கு வந்து இதுக்கு மேலே 16 வயசு கீழே இருக்கிற எந்த குழந்தை மேலேயும் சனி தாக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இதுதான் சிவபெருமன் எடுத்த ஃபர்ஸ்ட் அவதாரம் பிப்லாட் அவதாரம். செகண்ட் எடுத்த அவதாரம் நந்தி அவதாரம். சீலத் முனிவர் அப்படின்ற ஒரு முனிவருக்கு கல்யாணம் ரொம்ப இடங்களாவே குழந்தை இல்லாமல் இருக்கும். அதனால அந்த முனிவர் சிவனுக்கு தவம் இருந்து சிவன்கிட்ட வந்து குழந்தை வரத்தை வாங்குறாரு. சிவனும் அந்த குழந்தை வரத்தை கொடுத்துட்றாரு. அந்த குழந்தை அந்த முனிவருக்கு பிறந்ததுக்கு அப்புறமா 7 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை 8 வயசுல இறந்து போயிடும் அப்படின்ட்டு முனிவருக்கு தெரிய வருது. இதை நினச்ச அந்த முனிவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிறுவன் வந்து நம்ம அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் மூழ்கி சிவனுக்கு தவம் இருக்காரு. அப்படி சிவனுக்கு தவம் இருக்கும்போது சிவனும் வந்து இவருக்கு என்ன வர வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் வந்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த மனுஷங்களை மாதிரி வாழ்ந்து இறந்து போகிற ஒரு வாழ்க்கை வேணாம், எனக்கு உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி உங்களையும் நினச்சிட்டு உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு வரம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு சிவனும் இருந்துக்கிட்டு உனக்கு வந்து என்னோட வாகனமாக இருக்க சம்மதமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவனும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் வந்து சிவன் வந்து அந்த சிறுவனை வந்து நந்தியை மாற்றி அந்த சிறுவனை வந்து அவர் கூடயே கூப்பிட்டு போயிடுவார். இதுதான் சிவனுடைய செகண்ட் அவதாரமான நந்தி அவதாரம். மூணாவது அவதாரம் வீரபத்ர அவதாரம். பிரம்மாவோட பையனான தட்சனுக்கு சுத்தமாகவே சிவனை பிடிக்காது. ஆனால் தட்சனோட பொண்ணான சதிக்கு சிவனை தான் ரொம்பவே பிடிச்சிருந்தா அவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைம் தட்சன் ஒரு யாகம் நடத்திட்டு இருக்காரு. அந்த யாகத்துக்கு எல்லாருமே கூப்பிட்றாரு. ஆனால் சிவனையும் சதியும் மட்டும் கூப்பிடவே இல்லை. அதனால சதி வந்து அவரோட அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் எங்களை மட்டும் கூப்பிடல மற்ற எல்லாரையும் கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு. அப்போ தட்சன் வந்து சதி வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. அதனாலே அந்த யாக குண்டத்திலே விழுந்து சதி இறந்து போயிடுறாங்க. அந்த டைமில் சிவன் வந்து அவரோட முடியை வந்து 2 பிச்சு கீழே போகிறாரு. அந்த முடியிலேருந்து வந்தவர் தான் வீரபத்ர அவதாரம். இந்த அவதாரம் எடுத்து தட்சனோட தலையை வந்து துண்டாக்கி அந்த தலைக்கு பதில் ஒரு ஆட்டோட தலையை வைப்பார். ஸோ இதுதான் வந்து சிவன் எடுத்த 3வது அவதாரம். 4வது அவதாரம் காலபைரவ அவதாரம். ஒரு டைம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நம்ம 2 பேர் யார் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் சிவன் வந்து உங்கள் 2 பேர் யார் சேர்ந்தவங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அடியையும் முடியையும் நீங்களும் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்களே சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. விஷ்ணு வந்து சிவனோட அடியை தேடுறாரு, பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் பார்க்க முடியல. நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு சிவன்கிட்ட ஒத்துக்கிறாரு. பிரம்மாவளையும் சிவனோட முடியை பார்க்க முடியாது. ஆனால் பிரம்மா வந்து அதை ஒத்துக்காமல் நான் வந்து முடியை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சிவன்கிட்ட போய் சொல்லுவார். இதனால கோபமான சிவன் வந்து காலபைரவ அவரை எடுத்து பிரம்மாவோட 5 தலையில் ஒரு தலையை வெட்டி எடுப்பார். இதுக்காக எடுத்த அவதாரம் காலபைரவ அவதாரம். 5வது அவதாரம் தான் அஸ்வத்தாம அவதாரம். பார்க்கல தேவர்களும் அசுரர்களும் கிடையும் போது அதுலேருந்து வந்த விஷத்தை சிவன் வந்து குடிச்சிடுவார். அந்த விஷம் வந்து உடம்புல பயிர்படாதுன்ட்டு பார்வதி தொண்டையிலே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த தொண்டையிலேருந்து வெளியே வந்தவர் தான் விஷ்ணு புருஷ். அவர்கிட்ட சிவன் வந்து நீ அடுத்த இதில் துரோணாச்சாரியருக்கு மகனாக பிறந்து சத்திரியர்கள் எல்லாத்தையும் கொல்லுவ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி துரோணாச்சாரியருக்கு மகனாக பிறந்து மகாபாரத போரில் சத்திரியர்கள் எல்லாத்தையும் கொல்லுவார். இதுதான் சிவன் எடுத்த 5வது அவதாரமான அஸ்வத்தாம அவதாரம். சிவபெருமன் எடுத்த 6வது அவதாரம் ஷரப அவதாரம். விஷ்ணுவோடைய 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். பிரகலானந்தனோட அப்பாவை கொண்டதுக்கு அப்புறமா அவரோட கோபம் தெரிஞ்சிருக்காது. நரசிம்மர் ரொம்பவே கோபமாகவே இருந்திருப்பார். அந்த டைமில் நரசிம்மரை கொல்றதுக்காக சிவன் எடுத்த அவதாரம் தான் ஷரப அவதாரம். 7வது அவதாரம் கிரகபதி அவதாரம். முனிவர் விஸ்வனருக்கும் சுசிஸ்மதி அப்படின்றவங்களும் 2 பேரும் தீவிர சிவபக்தன். ஆனால் இவங்க 2 பேருமே குழந்தையே இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வந்து சிவன் வந்து இவங்களுக்கு குழந்தைய பிறப்பார். இதுதான் இவர் எடுத்த 7வது அவதாரம் கிரகபதி அவதாரம். 8வது அவதாரம் துருவாச அவதாரம். இந்த அவதாரத்தில் ஒரு முனிவராக இருப்பார். நிறைய பேருக்கு சாபங்களும் கொடுப்பாரு. அதேமாதிரி நிறைய பேருக்கு வரங்களும் கொடுப்பாரு. 9வது எடுத்த அவதாரம் ஹனுமான் அவதாரம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவபெருமனோட 10வது அவதாரம் ரிஷப அவதாரம். பார்காட்டில் அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறமா விஷ்ணு பகவான் பாதாளலோகத்துக்கு போவார். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூடயே கொஞ்ச நாள் இருப்பார். அந்த பொண்ணுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க எல்லாமே கெட்டவங்கள வந்து நிறைய பேருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை அழிக்கிறதுக்காக சிவன் எடுத்த 10வது அவதாரம் தான் ரிஷப அவதாரம். 11வது எடுத்த அவதாரம் யாதிநாத் அவதாரம். இந்த அவதாரத்தில் ஒரு சாபத்தால் கணவனும் மனைவியும் ரொம்பவே ஏழையாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறையவே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு முக்தி கொடுத்து அடுத்த ஜென்மத்தில் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு வரத்தையும் கொடுப்பாரு இந்த அவதாரத்தை எடுத்து. 12வது அவதாரம் கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் அண்ட் 13வது அவதாரம் பிக்ஷோசாரிய அவதாரம். இந்த அவதாரம் வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனையிலிருந்து மனுஷங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சிவன் எடுத்த 13வது அவதாரம். 14வது அவதாரம் சுரேஸ்வர அவதாரம். ஒரு டைம் சிவபெருமன் அவருடைய பக்தர்கள் எல்லாத்தையுமே சோதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்திரன் மாதிரி உருவம் எடுத்திருக்காரு. இதுதான் சிவனுடைய 14வது அவதாரம் சுரேஸ்வர அவதாரம்.
15வது அவதாரம் கீரேஸ்வர அவதாரம். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக சிவனுக்கு பயங்கரமாக தவந்து கிடப்பாரு. அந்த தவத்தை கழிக்கணும், அர்ஜுனனை கொல்லணும் அப்படின்றதுக்காக துரியோதனன் மூக்கா அப்படின்ற ஒரு அரக்கனை அமைச்சு விடுவார். அந்த அரக்கனை சிவன் வந்து கீரேஸ்வர அவதாரத்தை எடுத்து போட்டு தள்ளிட்டு அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தையும் தருவார். ஸோ இதுக்காக எடுத்த அவதாரம் தான் 15வது அவதாரமான கீரத் அவதாரம். 16வது அவதாரம் சுந்தந்தர்க்க அவதாரம். இந்த அவதாரம் பார்வதி தேவியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சிவன் எடுத்த அவதாரம். 17வது எடுத்த அவதாரம் பிரம்மச்சாரி அவதாரம். இந்த அவதாரம் பார்வதி சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தவம் இருந்துட்டு கிடப்பாங்க. அந்த தவத்தை அப்போ பிரம்மச்சாரி அவதாரம் சிவனை எடுத்து பார்வதியை வந்து சோதிப்பாங்க. அதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த பிரம்மச்சாரி அவதாரம். 18வது அவதாரம் எக்ஸீஸ்வர அவதாரம். இந்த அவதாரம் கடவுளும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த அவதாரம். அண்ட் ஃபைனலாக 19வது அவதாரம் அவதூத அவதாரம். இந்த அவதாரம் இந்திரன்கிட்ட இருக்கக்கூடிய திமிரை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்த அவதாரம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம சிவன் எடுத்த 19 அவதாரங்கள் என்னென்ன, அந்த அவதாரம் எதுக்காக எடுத்தார் அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சிவன் எடுத்த 19 அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு பிடிச்ச அவதாரம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.